டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக பாஜகவுடன் கூட்டணி கட்சிகளும் இணைந்து போராடுவதற்கு திட்டமிட்டு வருவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தஞ்சை விழார் சாலையில் நடராசன் நினைவிடத்தில் நடைபெற்ற அவரது நினைவேந்தல் நிகழ்வில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் இணைந்து செயல்படுவது வித்தியாசம் இல்லை என்று கூறினார். டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக பாஜகவுடன் கூட்டணி கட்சிகளும் கலந்து பேசி இணைந்து போராட உள்ளோம் எனவும் தெரிவித்தார். திமுகவை வீழ்த்த மக்கள் நலனில் அக்கறை உள்ள அனைத்து தொண்டர்களும் தகுதியான நபரை தலைவராக கொண்டு ஒன்றிணைய வேண்டும் எனவும் டிடிவி தினகரன் கூறினார். மக்கள் நிலையில உண்மையான அக்கறை உடையவர்கள் திமுகவை வீழ்த்த வேண்டும், இந்த மக்கள் விரோத ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து வரப்ப தகுதியான ஒருவரை தலைவராக தேர்ந்தெடுத்து அவர் தலைமையில செயல்படுவதற்கு அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஒன்றாகத்தான் இருப்போம் என்பதுதான் என்னுடைய கருத்து.